மடல்கள். மடல்கள் அப்படிங்கிறது கடிதங்கள். இன்றைய காலகட்டத்தில் இணையத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக கடிதம் எழுதக்கூடிய போக்கு வெகுவாக குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் ஒரு பணிக்கு செல்லும் பொழுதோ அல்லது அரசு அலுவலகங்களிலிருந்து நம்மளுக்கு ஒரு செய்தி வருகிறது என்றால் நாம் அந்த கடிதத்தினுடைய தொடர்பானது இன்றளவும் இருந்து வருகிறது. அப்போது நம்முடைய பாடப்பகுதியிலும் இந்த கடிதம் எழுதக்கூடிய முறையை கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 வகை கடிதங்கள் நம் பாடப்பகுதியில் அமைந்திருக்கிறது. ஒன்று விண்ணப்ப கடிதம், அலுவலக கடிதம், புகார் கடிதம், வணிக கடிதம் அப்படிங்கிற 4 வகை கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் விண்ணப்ப கடிதம் அப்படிங்கிறது நாம் ஊர்களில் வாழக்கூடிய சூழலில், கிராமங்கள் அல்லது நகரங்களில் வாழும் பொழுது நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கும் இல்லையா? குடிநீர், அப்புறம் சாலை வசதி, பேருந்து வசதி, மின்விளக்கு வசதி, நூலக வசதி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வேண்டி மாநகராட்சி ஆணையருக்கோ மாவட்ட ஆட்சியாளருக்கோ நம்ம எழுதக்கூடிய விண்ணப்பங்களை நம்ம இந்த விண்ணப்ப பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல குடிநீர் வசதி வேணும் அப்படின்னா நம்ம குடிநீர் வசதி வேண்டுதல் விண்ணப்பம் அப்படிங்கிறத தலைப்பாக கொடுத்துட்டு, தலைப்புக்கு அடுத்து வலது புறமாக நீங்கள் டேட்டு பிளேஸ் கொடுக்கணும். அடுத்து அனுப்புனர் அப்படிங்கிறதுல நம்ம யார் எழுதுகிறோம் அப்படிங்கிறத போட்டுட்டு ஊர் பொதுமக்கள் அப்படின்னு போட்டிங்கனாலும் சரி, ஊர் பொதுமக்கள் அப்படின்னு போட்டு எந்த தெரு, எந்த ஊர், அதுக்கப்புறமா எந்த மாவட்டம், அதனுடைய பின்கோடு என்னன்னு கொடுக்கணும். அடுத்து பெறுநர் எழுதும்போது இப்போ மாநகராட்சி ஆணையர்னா மாநகராட்சி ஆணையர் அல்லது மாவட்ட ஆட்சியாளர்னா மாவட்ட ஆட்சியாளர் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் ஆணா பெண்ணா, திருமணமானவங்களா ஆகாதவங்களா நம்மளுக்கு தெரியாது. அதனால பொதுவான சொல்லா திருமிகு மாநகராட்சி ஆணையர் அவர்கள், திருமிகு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள்னு போட்டு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் சேலம் மாவட்டம் அப்படின்னு போட்டு பின்கோடு போடணும். அடுத்து மதிப்பிற்குரிய அப்படின்னு போட்டுட்டு அடுத்து பொருள் எழுதணும். பொருள் குடிநீர் வசதி வேண்டுதல் தொடர்பாக, இந்த தொடர்பாக அப்படிங்கிற வார்த்தையை முறையாக பயன்படுத்தணும். அடுத்து வணக்கம், எங்கள் ஊரில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. எங்கள் ஊரில் குடிநீர் வசதி இல்லாத காரணத்தினால் ஊருக்கு வெளியே நடந்து சென்று 2 கிலோமீட்டர் நடந்து சென்று நீர் எடுத்து வர வேண்டிய சூழல் உள்ளது. ஊரில் உள்ள கிணறுகளும் கோடை காலங்களில் வற்றி விடுகின்றன. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். எனவே எங்கள் ஊருக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் பகுதி எழுதணும், பொருள் பகுதி எழுதணும். இதை நீங்க அப்படியே மற்ற இதுக்கும் மாத்திக்கலாம். ஒரே ஒரு செய்தி தான், ரெண்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 3 பாயிண்ட் மாற்றுவீங்க. வணக்கம், எங்கள் ஊரில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்போ சாலை வசதி வேணும்னா எங்கள் ஊரில் சாலை வசதி இல்லாத காரணத்தினால் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பணிக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். எனவே எங்கள் ஊருக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி எழுதிக்கணும். இல்லை அடுத்து பேருந்து வசதி வேணும்னா அதை அப்படியே மாற்றிக்கோங்க. வணக்கம், எங்கள் ஊரில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. எங்கள் ஊரில் பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவரும் பணிக்கு செல்வோரும் காலை நேரங்களில் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். பேருந்து வசதி ஏற்படுத்தி தருமாய் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால் இந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் என்று தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு போட்டுட்டு, எனவே எங்கள் ஊருக்கு பேருந்து வசதி பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் போட்டு அதை முடிச்சுக்கோங்க. அடுத்து நன்றின்னு போட்டு இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளன்னு போட்டு உங்க சைன் பண்ணிட்டு, ரைட் ஹேண்ட் சைடு ஊர் பொதுமக்கள் சார்பாக அப்படின்னு போட்டு ஒரு 10 பேர்த்தோட சைன் பண்ணிட்டு, அடுத்து உரைமேல் முகவரின்னு போட்டு அந்த பெறுநர் அட்ரஸ்ல எழுதுனது அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து அலுவலக கடிதம், அதாவது அரசு அலுவலகங்களிலிருந்து மற்ற அதற்கு கீழே இயங்கக்கூடிய அலுவலகங்களுக்கு பரப்பக்கூடிய அவங்க செய்தியை பரப்பக்கூடிய நிலை தான் அலுவலக கடிதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஒரு முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து அந்த துறை வாரியாக அந்தந்த அலுவலகங்களுக்கு கடிதங்கள் பரப்பப்படுவது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா இப்போ கோவிட் டைம் இருந்துச்சு. அப்போ கோவிட் டைமில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முதலமைச்சருடைய தலைமைச் செயலகத்திலிருந்து மற்ற ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு பரிந்துரை அனுப்பணும், ஒரு கருத்தை அனுப்பணும் அப்படின்னா அவங்க ஒரு விண்ணப்பமாக தயார் செய்து அந்த கடிதமாக தயார் செய்து அந்த கடிதத்தை எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, மின்னஞ்சல் செய்து விடுவார்கள் அல்லது கடிதமாக அது அனுப்பப்படும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு ஆணையிடுவதற்காக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியார் அனுப்புறாரு அப்படின்னா நம்ம முன்னாடி எழுதின விண்ணப்பம் மாதிரியே தான். முதல்ல தலைப்பு, வலதுபுறம் டேட்டு பிளேஸு, அனுப்புனர் பெறுநர், அதுக்கப்புறமா மதிப்பிற்குரிய பொருள். இப்போ கோவிட் காலகட்டங்களில் பொதுமக்கள் ஊரடங்கு நடைமுறையை செயல்படுத்துதல், லாக்டவுன் எல்லா மாவட்டங்களையும் போடணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த இது போட்டிருக்காங்க. அப்படின்னா அடுத்து நீங்கள் கண்டென்ட் எழுதணும். வணக்கம், நம்மளுடைய மாவட்டத்தில் அதிகப்படியான இந்த கோவிட் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்க காரணத்தினால் இந்த தொற்று நோய் எளிமையாக மக்கள் கிட்ட பரவி கொண்டிருக்கிறது. இந்த எளிமையாக பரவக்கூடிய இந்த கோவிட் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஊரடங்கானது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலைமைச் செயலகத்தின் வாயிலாக முதலமைச்சர் அறிவுறுத்திக் கொள்கின்றார். இச்செயல்பாடு
செயல்பாட்டினை வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுடைய பார்வைக்கும் பணிந்து அனுப்பலாகிறது அப்படின்னு போட்டு இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு நன்றி. அப்புறம் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து முதலமைச்சர்னா முதலமைச்சர் போட்டு அந்த சைன் சும்மா போட்டு அப்புறம் வந்து இணைப்புன்னு இந்த இடத்துல அலுவலக கடிதங்கள் பொறுத்த வரைக்கும் இணைப்புன்னு ஒன்று போடணும். ஏன்னா முக்கியமா வந்து இணைப்பு எங்கெங்கே போகணும் அப்படின்னா வந்து செய்தித்துறை ப்ரெஸ்ஸுக்கு போகணும், அடுத்து மக்கள் தொடர்பு துறை, அடுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள், அப்புறம் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு, இந்த 4 பகுதிகளும் இடம்பெறணும். இணைப்பு அப்படிங்கிறது வந்து இது எதுக்கெல்லாம் இந்த கடிதம் வந்து செல்லுபடியாகும், இவங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது. அடுத்து புகார் கடிதம். புகார் கடிதம் அப்படிங்கிறது சேம் அதே மாதிரி விண்ணப்பங்கள் தான், விண்ணப்பம் எழுதின முறையே தான். அதுலேயும் தலைப்பு, தேதி, இடம், அப்புறம் அனுப்புனர், பெறுநர், அந்த இடம், அந்த கருத்து, அந்த கருத்துக்கு அப்புறமா வந்து அந்த நன்றின்னு போட்டு முடிக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எதுக்காகலாம் புகார் கடிதம் எழுதுவோம்னா, நம்மளுடைய தங்கி இருக்கக்கூடிய ஊர் பகுதிகளில் வந்து ஏதாவது ஒரு தெருவிளக்கு வந்து சரியா எரியாம அந்த தெருவிளக்கு வந்து உடைஞ்சு சேதப்பட்டிருக்கு, அது வந்து மக்கள் வீடுகளின் மீது விழுகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் காரணமாகவோ அல்லது மிதிவண்டி காணாம போயிருச்சு, நகை காணாமல் போய்விட்டது, இல்லை குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க, இருசக்கர வாகனங்கள் காணாமல் போயிருச்சு, இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கூட நம்ம என்னவா எழுதுவோம், புகார் கடிதங்களாக எழுதக்கூடியது மரபு. அடுத்து புகார் கடிதங்களுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடியது வணிக கடிதங்கள். வணிகங்கள் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு பொருள் நமக்கு ஒருத்தங்க கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம அந்த பொருள் வாங்குவதற்காக நம்ம அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுது. இப்போ நம்மளுக்கு சில மருந்து கடையிலேருந்து தேவைப்படுது. அப்போ ஒரு கடிதத்தில் நம்ம வந்து அனுப்புனர், பெறுநர் அதெல்லாம் சேம் முன்னாடி எழுதின மாதிரியே தலைப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த மருந்து கடைக்கு எங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்படுகிறது, இது உடனடியாக கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு போடுறது வந்து இந்த வணிக கடிதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது மருந்துக்காக மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது வீட்டுக்கு நம்ம இந்த பொருட்கள் வாங்குறோம், ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் எலக்ட்ரானிக் டிவைஸ், இதெல்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மளிகை கடையிலேருந்து பொருள் வாங்குறோம்னா கூட எங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வாயிலாக கொடுக்கறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வணிக கடிதங்கள். வணிகம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நாம் எழுத